அதுக்கான ரசீது தான் இது. இது அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து நாளைக்கு கூட அந்த படிப்பை தொடரலாம்னு சொல்லி கொடுத்துரு. என்னங்க, மலருக்காக நீங்க ரசீதை வாங்கிட்டு வந்தீங்க. இதை நீங்களே உங்க கையால அவகிட்ட கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இருக்குமா? ஆமாங்க, மலர் படிக்கணும்னு அவளுக்காக பணம் கட்டி இந்த ரசீது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க கையால கொடுத்தா அப்படி சந்தோஷப்பட்டு வாங்கிக்குவாள்ல. ஆமா ராசாங்கம், அடிக்க வைக்கிறேன்னு சொல்லி அதனாலதான் அவளுக்கு பிளான் பண்ணி அடிச்சிட்டாளுங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. இத்தனைக்கும் இந்த பையன் எப்படிப்பட்டவன் நேரா அந்த மலர் சாணியை கரைச்சு ஊத்துனப்பவே அடிச்சு கிடிச்சு புத்தி சொன்னேன், கேட்கலையே. இதெல்லாம் என்னம்மா, எனக்கு வர கோவத்துக்கு அவன் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம் போல இருக்கு. ஆனா இருக்கிறது ஒரே ஆம்பளை பிள்ளையா போட்டு அவனையும் கொண்டுட்டு என்ன செய்யறது? அதனாலதான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஐயோ என்னது வாய் கேட்டா போக போதே. 200 பொண்ணாக 50 லட்சம் ரூபாய் கார் அது இதுன்னு கொண்டு வந்து இறக்குறேன்னு சொன்னானே. தினமும் அந்த 50 லட்சம் ரூபாய் கார்ல போய் காய்கறி கடைக்கு போய் கருவேப்பிலை வாங்கலாம்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டானே இவன. என்னம்மா, அந்த எவல கிட்ட இருந்து வந்த போன்ல ஏதோ கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லலமா? அப்புறம் என்னம்மா காலையில சொல்லிட்டானா? பாலங்க அதான் என்னால வாங்க முடியாதுன்னு சொன்னேன். அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சொன்னாங்க? கருவேப்பாயிலன்னு சொல்லி திட்டிருச்சு. சிரிக்காத தமிழ். ஒவ்வொரு முறையும் தப்பா கருவேப்பாயிலே திட்டும் போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கும்?